எல்லோருக்கும் ஹாய். டைரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ணி ஒய்நாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2017 வெளிவந்து ஒரு வெறித்தனமான பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் விக்ரம் வேதா. மாதவன், விஜய் சேதுபதி, சதா ஸ்ரீநாத், வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. கே மணிகண்டன் டயலாக்ஸில் வந்த படம் இந்த விக்ரம் வேதா. சாம்சியஸோட வெறித்தனமான மியூசிக்கில் பிஜிஎம் ஆல்பம்ஸ்லாம் தாறுமாறான ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு PS வினோத் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ரிச்சர்ட் கெவின் எடிட்டில் வந்த படம். விக்ரம் கேரக்டரில் மாதவனும், வேதா கேரக்டரில் விஜய் சேதுபதி மிரட்டியிருப்பாங்க, கலக்கியிருப்பாங்க. ஒரு வெறித்தனமான தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படம். விஜய் சேதுபதியோட மாஸில் சும்மா வெறியாகும், சும்மா தீயா நடிச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. சாம்சியஸோட மியூசிக் சதுரடிக்கும், ஆல்பம்ஸ்லாம் அவ்வளோ அழகா இனிமையாகவே இருக்கும். மேலும் கதிர், அஜித் குமார், ஹரிஸ் பெரடி, விவேக் பிரசன்னா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு கதை சொல்லட்டுமா சார்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் படம் சும்மா தீயா போகும் ஒரு தரமான ஸ்க்ரீன் பிளே உள்ள படம். இந்த படத்துக்கு சில பல அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. 11 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் 60 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்த படம் விக்ரம் வேதா. சரி, ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வாயான்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி சரி விஷயத்துக்கு வருவோம். இந்த விக்ரம் வேதா படத்தில் விக்ரம் கேரக்டரில் மாதவனும், வேதா கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிக்கிறது இல்லையா. அதுக்கு பதிலாக 2 ஜாம்பவான் ஆக்டர்ஸ் நடிக்க இருந்ததா தகவல் வெளியாயிருக்கு. இன் திஸ் வீடியோ விக்ரம் வேதா படத்தை தவற விட்ட தமிழ் சினிமாவோட பிரபல நடிகர்கள் யார் இந்த விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். டைரக்டர்ஸ் புஷ்கர் காயத்ரி தமிழ் சினிமாவில் ஓரம்போ, வாட்டர் கட்டிங் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விக்ரம் வேதா படத்தோட கதையை எழுத ஸ்டார்ட் பண்ண உடனே 2 பெரிய ஆக்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவைப்படுறாங்கன்னு மைண்டில் வச்சு ஸ்டோரிலாம் எழுதி முடித்த உடனே டைலாக்ஸ்லாம் கே மணிகண்டன் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, கேங்ஸ்டரா வேதா கேரக்டரில் தலை அஜித் தான் நடிக்க வைக்கிறது தான் கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆமாம், வேதா கேரக்டரில் தலை அஜித் தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வைக்கிறதா இருந்திருக்காங்க படக்குழு. பட் கால்ஷீட் ப்ராப்ளம்னால தலை அஜித் இந்த வேதா கேரக்டரில் நடிக்க முன் வரல. அப்புறம் இன்னொரு வெறித்தனமான கேரக்டரில் இன்னொரு பயங்கரமான ஆக்டரை இறக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விக்ரம் கேரக்டரில் சூர்யாவை நடிக்க வைக்கணும்னு இருந்தாங்களாம் படக்குழு. பட் சேம் கால்ஷீட் ப்ராப்ளம்னால அவரும் நடிக்க முடியாமல் போயிடுச்சு இந்த படத்தில். பட் விக்ரம் கேரக்டரில் மேடியும், வேதா கேரக்டரில் விஜய் சேதுபதியும் சும்மா தரமாக வெறித்தனமாக நடிச்சிருப்பாங்க. இவங்களை தவிர வேற யாரும் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ மாசாக இருக்கும் இந்த படத்தில். பட் நினச்சி பாருங்க, விக்ரம் கேரக்டரில் சூர்யாவும், வேதா கேரக்டரில் தலையும் நடிச்சிருந்தா எவ்வளோ மாசாக இருந்திருக்கும். பட் நம்ம எல்லோரும் மிஸ் பண்ணிட்டோம். பட் எனிவே மேடியும் மக்கள் செல்வனும் நடித்ததே மாசா வெறித்தனமாக தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தலை ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், மேடி ஃபேன்ஸ், மக்கள் செல்வன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விக்ரம் வேதா படத்தை நீங்கள் எத்தனை நேரம் பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய்.